ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு வசனத்தை நம்ம வாசித்து கொஞ்ச நேரம் தியானிப்போம். சங்கீதம் 118:6. சங்கீதம் 118:6 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். இந்த இங்கிலீஷ் கிராமரில் ஸ்ட்ரெஸ் ஷிஃப்ட்னு ஒரு காரியம் உண்டு. எங்கே அழுத்தம் கொடுக்கணும், ஏன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ இந்த வசனத்தில் எங்கே அழுத்தம் கொடுக்கணும், அந்த என் அப்படிங்கிற வார்த்தையை அழுத்தி சொல்லணும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். ஆங்கிலத்தில் the Lord is on my side என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தில் தாவீது தான் சந்தித்த பலவிதமான தீமைகளை பட்டியலிடுகிறார். 5வது வசனத்தில் நெருக்கத்தை பற்றி பேசுகிறார். நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன்னு சொல்கிறாரு. 10வது வசனத்தில் எல்லா ஜாதிகளும் அவரை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்கிறார். 13வது வசனத்தில் அவர் விழும்படி ஜனங்கள் தள்ளினார்கள் என்று சொல்கிறார். 17வது வசனத்தில் சாவை பற்றி பேசுகிறார். அவருக்கு அந்த மரண போராட்டத்தை பற்றி பேசுகிறார். 18வது வசனத்தில் கர்த்தரே தன்னை வெகுவாய் தண்டித்ததாக அவர் சொல்லுகிறார். 22வது வசனத்தில் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை பற்றி அவர் சொல்லுகிறார். இப்படி தாவீது பலவிதமான போராட்டங்களை சந்தித்திருந்தாலும் அவர் சொல்கிற சாட்சி என்ன? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் கூட கடந்த காலங்களில் இந்த அளவுக்கு போராட்டங்களை சந்திச்சிங்களான்னு தெரில. ஒருவேளை சந்திச்சிருக்கலாம், அல்லது இதை விட கூடுதலான போராட்டங்களை சந்திச்சிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேண்டிய சாட்சி என்னென்னா, கர்த்தர் இருக்கிறார். அவர் நம்ம பட்சத்தில் இராதிருந்தால் என்ன சங்கீதம் சொல்லுதில், மனுஷர் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். ஆமாம், இந்த உலகத்தில் நோய், பேய், பலவிதமான சத்துருக்கள், பணப்பிரச்சனை, தோல்வி, கஷ்டம், நஷ்டம், இந்த மாதிரி காரியங்கள் நம்மை ரொம்ப அச்சுறுத்துகிறது. அதுதான் நம்ம எதிர்காலம் உம் கையிலே, பயம் யாவும் நீங்கியதேன்னு பாடணும். ஏன்னா பாடும்போதே நமக்கு எதிர்கால பயம் என்ன செய்யுது இருக்குது. இந்த மாதம் எப்படி இருக்குமோ, ஏன்னா நம்மை சுற்றி அவ்வளவு தீமைகள் நிறைந்திருக்கிறது. இப்போ 2 விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் கர்த்தரை அறியாத கூட்டம், இன்னொரு கூட்டம் கர்த்தரை அறிந்த கூட்டம். அறியாத கூட்டம்னோடனே நான் சபைக்கு வெளியே இருக்கிற ஆட்களை சொல்லலை, சபைக்குள்ளேயே தான் இந்த 2 கூட்டம் என்ன செய்யுது இருக்குது. கர்த்தரை அறியாதவங்க, அதாவது சபை விசுவாசிகள் தான், ஆனால் தேவனை அறிய வேண்டிய அளவுக்கு அறியாதவங்க இந்த பிரச்சனைகளை கண்டு என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, குழம்பி போவாங்க, அலறுவாங்க, புலம்புவாங்க, முறுமுறுப்பாங்க. ஏன்னா இவங்க கர்த்தரை அறியாதவர்கள்னால் சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆனால் போதுமான அளவுக்கு இன்னும் அவங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் நல்ல உறவு இல்லை. தேவன் அவங்க இன்னும் புரிஞ்சுக்கிடலை. அதனால் தேவன் மேலே அவங்களுக்கு இன்னும் விசுவாசம் போதுமான அளவுக்கு வைக்க முடியலை. பாருங்கள், இந்த பேதுரு ஆண்டவர் கடலில் நடக்கிறாருன்னு பார்த்து நானும் நடக்கிறேங்கிறான். ஆண்டவர் வாங்குறாரு, நடக்கிறான். நடந்துக்கிட்டு இருக்கும்போதே சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்குறான். உடனே அவன் என்ன செய்தான்? தண்ணீரில் மூழ்கினான். பாருங்க,
ஆண்டவர் அவன் கையை பிடிச்சி அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா இவனுக்கு இன்னும் போதுமான அளவு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. அதுதான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணம். அது மாதிரி தான் இன்றைக்கும் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டு இன்னும் தேவனை புரிஞ்சிக்கிடாதவங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் இருக்குது, கர்த்தரை அறிந்த கூட்டம். அவங்க அந்த பிரச்சனைகளின் மத்தியில் கர்த்தரை பெருசாக பார்ப்பாங்க, அவர் செய்ய போகிற அதிசயங்களை பெருசாக பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதம் நீங்கள் பிரச்சனைகளை பெருசாக பார்க்க போகிறீங்களா, கர்த்தர் செய்ய போகிற அதிசயங்களை பெருசாக நினைக்க போகிறீங்களா? புரியுதா? அவங்களுக்கு அந்த எதிர்கால பயம் இருக்காது, ஆகஸ்ட் மாதத்தை குறித்த பயம் இருக்காது. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தை குறித்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆண்டவர் இந்த மாதம் என்ன தான் செய்ய போகிறாரோ. எங்கள் பக்கத்தில் அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு உதாரணம், பைபிளில் கோலியாத் தாவீது சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனாலும் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஆண்டவரை பற்றிய அறிவு இல்லை. அதனால் 1 சாமுவேல் 17:11 பாருங்கள். 1 சாமுவேல் 17:11 சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும். இப்போ புரியுதா உங்களுக்கு நான் ஏன் இவங்க கர்த்தரை அறியாதவங்கன்னு சொல்கிறேன்னு? புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஒரு சத்ருவை பார்த்த உடனே அவங்க பட்சத்தில் இருக்கிற கர்த்தரை பற்றி அவங்களுக்கு ஒரு அறிவு இல்லை. எதிர நிற்கிற சத்ருவை பார்த்து கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். 40 நாள் சும்மா உட்கார்ந்து கடலையை உரித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். சரி, இப்போ நம்ம தாவீது வர்றாருல, கர்த்தரை அறிந்தவன். புரியுது அவங்களுக்கு? தாவீது யார், எப்படி அறிந்தவன்? அவரோடு நெருங்கி பழகி அவரை பாடி துதித்து அவரை பற்றி அந்த தியானம் தான் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை என்ற அந்த விசுவாசத்தை அவனுக்குள்ள என்ன செய்து கொடுக்கிறது. 1 சாமுவேல் 17:45 பாருங்கள். 1 சாமுவேல் 17:45 அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ, கவனிங்க, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில். பாருங்க எவ்வளோ டீட்டெயில் கொடுக்குறான் பாருங்களேன். நான் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன். அது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் இஸ்ரவேலுடைய தேவன். பத்தியெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதுன்னு. இங்கே தான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அவர் யார் தேவனுங்கிறத நம்ம மறந்துடுறோம். அவர் யார் தேவன்? என்னுடைய தேவன். அப்போ இந்த யுத்தத்தில் வெற்றி யாருக்கு கிடைக்கும்? இந்த அறிவு யாருக்கு இல்லை? சவுலுக்கு இல்லை. நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் நம் பட்சத்தில் யுத்தம் பண்ணுகிறவங்கிற அறிவு அவனுக்கு இல்லை, சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இல்லை. ஆனால் தாவீது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் பாருங்க. ஏப்பா, நீ நிந்தித்த, ஆனால் அவர் யார்? சேனைகளின் கர்த்தர், இராணுவங்களின் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் இஸ்ரவேலின் தேவன், அவர் செல்வினுடைய தேவன், அவர் என்னுடைய தேவன், அவர் கர்மேலின் தேவன். என்ன செய்வார் அவர்? இன்றைய தினம் கர்த்தர் 46வது வசனம் பாருங்க. உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். என்ன தைரியம் பாருங்களேன். என்ன தைரியத்தில் இப்படி பேசுகிறான் தெரியுமா? அடுத்த வார்த்தை பாருங்க. அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும். பாருங்க என்ன தைரியத்தில் பேசுகிறான், யோசித்து சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. இந்த மாப் மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மாப் மென்டாலிட்டின்னா என்ன தெரியுமா? ஒரு கூட்டமாக சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒவ்வொருத்தனும்
அவன் செய்கிறது என்னன்னு அவனுக்கு என்ன செய்யாது. ஒரு சுண்டக்கா மாதிரி இருப்பான், ஆனால் வாடா வர்றா, ஏய் வெட்டிடுவான்டா, ஏய் பார்த்துருவான்டான்மா. என்ன தைரியத்தில் பேசுகிறான்? பின்னாடி கும்பல் இருக்கும், இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும், அந்த கும்பல் மட்டும் கலண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புரியுதா? இந்த மென்டாலிட்டியை அந்த ரோட்டில் தெரிகிற நாய்கள்கிட்டையும் நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். மொத்தமாக குலைச்சிக்கிட்டே வரும், அப்புறம் திரும்பி பார்க்கும், ஒன்று எல்லாம் போயிடுச்சின்னு ஒன்னே கிளம்பிடும். இப்போ இவன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறான். என்ன தைரியம்? சவுலும் சமஸ்த இஸ்ரவேலும் தனக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்ட்டா பேசிக்கிட்டு இருக்கான். எவன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவ்வளோ தைரியம் அவனுக்கு. அப்புறம் அப்படி சொல்கிறான், என்ன கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறவர் அல்ல, ஜனக்கூட்டம் எல்லாம் இந்த அறிந்து கொள்ள யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்புக்கொடு. எவ்வளவு தெளிவாக தேவனை பற்றி அறிஞ்சு வச்சிருக்கிறார் பாருங்களேன். இங்கே தான் ஆண்டவருக்கு நம்ம மேலெல்லாம் சில நேரம் ரொம்ப கடுப்பாகுது. என்னடா என்னைய புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்களே இன்னும். இவ்வளோ வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலும் அதே தானே நடந்துச்சு. இவ்வளவு ஆண்டவர் அதிசயமாக நடத்தினாலும் அதுக்கப்புறமா ஆண்டவரை பரீட்சை பார்ப்பாங்க, அதுக்கப்புறமா ஆண்டவரை சந்தேகப்படுவாங்க, அதுக்கப்புறமும் முறுமுறுப்பாங்க, புலம்புவாங்க, பயப்படுவாங்க. அப்போ என்னடா, நான் உங்களை காப்பாற்ற மாட்டேனா, நான் உங்களை போஷிக்க மாட்டேனா, நான் உங்களுக்கு வெற்றியை தர மாட்டேனா, நான் உனக்கு வேலை தர மாட்டேனா, அப்பாயின்மெண்ட் தர மாட்டேனா? தாவீது தேவனை அறிந்தவன், அதனால தான் அவன் இந்த வல்லமையான அறிக்கையை சொல்கிறான். ரொம்ப இந்த அறிக்கை பவர்ஃபுல் கன்ஃபெஷன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நான் என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். இன்னொரு உதாரணம் நியாயாதிபதிகள் 6:13. அதாவது நம்ம கர்த்தரை அறியணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லிட்டு இருக்கேன். நியாயாதிபதிகள் 6:13 கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? பாருங்க, அதாவது எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான், இவன் மட்டும் உட்கார்ந்து தியானிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன தியானிக்கிறான்? ஆண்டவர் எங்க பட்சத்தில் இருந்தால் இப்படிலாம் நடக்கக்கூடாதே. பாருங்க, ஏன் இது நடக்குது? எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த அற்புதங்கள் எங்கே? இவனுக்கு தேவனை பற்றிய ஒரு அறிவு என்ன செய்யுது, இருக்கு. மற்றவங்களாம் ஓடி ஒளியிறான், இவன் மட்டும் உட்கார்ந்து யோசிக்கிறான். எகிப்திலிருந்து எங்களை கொண்டு வந்த தேவன், எகிப்தின் ராஜா எவ்வளவு பெரியவன், அவ்வளவு பெரியவன். அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அது வரைக்கும் வரல. இந்த கிதியோனுடைய சம்பவம் வரைக்கும் இவங்க எத்தனையோ சத்துருக்களை பார்த்தாலும் பார்வோன் போன்ற சத்துரு இல்லை. அவ்வளோ பெரிய சத்துருவையே எங்கள் தேவன் சிவந்த சமுத்திரத்திலே அழித்து போட்டாரே, எங்களுக்காக யுத்தம் பண்ணினாரே, எங்களுக்கு ஜெயம் கொடுத்தாரே, எங்களை எதிர்த்தவன் ஒருத்தன் கூட அவன் நிற்க முடியாதே, எங்களை எதிர்த்து எங்களுக்காக ஒரு யுத்தம் செய்வாரே, அவர் எங்கே? இதுதான் இந்த அறிவு தான் நமக்கு வேணும். எவ்வளவு அற்புதங்களை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், எவ்வளவு வேதத்தில் சாட்சிகள் இருக்குது, நம்முடைய தேவனுடைய கிரியைகள் எவ்வளவு நம்ம அறிந்திருக்கிறோம். ஆகவே நாம் பயப்படக்கூடாது. ஸோ இந்த தெளிவு நமக்கு வேணும், தேவனை அறிகிற அறிவு நமக்கு வேணும். சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் அப்படின்னு நான் யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு யாக்கோபு யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஆபிரகாமுக்கு ஒரே பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குக்கு 2 பிள்ளை, ஏசா, யாக்கோபு. இந்த யாக்கோபு வாழ்க்கையிலேருந்து நம்ம சில விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கர்த்தர் ஒருத்தன் பட்சத்தில் இருந்தார்னா அவனுக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் உண்டு, இந்த அறிவு நமக்குள்ளே இருந்தாலே நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும்.
நம்பர் 1 என்ன அப்படின்னா, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கும். சொல்லுங்க, டீட்டெயிலாக சொல்லணும். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா ஆடி வெள்ளி மௌன விரதமா? மௌன விரதமா? சொல்லுங்க எல்லாரும். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு சாதகமாக காரியங்கள் நடக்கும். ஐயா, அந்த இது போட்டு விட்டிங்கன்னா அவங்க பார்த்தா சொல்லுவோம், இல்லையா தலைப்பே இல்லையா, என்னையா இது? மல்கியா 1:2-3 வசனங்களை பாருங்கள். 2வது வசனம் கடைசியில் பாருங்கள். யாக்கோபை நான் சிநேகித்தேன். அடுத்த வசனம், ஏசாவையோ வெறுத்தேன். மல்கியா 1:2 கடைசியில் யாக்கோபை நான் சிநேகித்தேன்னு போட்டு 3வது வசனத்தில் ஏசாவையோ நான் வெறுத்தேன் அப்படின்னு வருது. பாருங்க, தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் என்று சொன்னாலும் நம்மை போன்றவர்களுக்காக சிலரை அவர் வெறுக்கிறார். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். இருந்தாலும் அவர் எனக்குன்னு வரும்போது எனக்காக அல்லது எனக்கு எதிராக இருக்கிறவர்கள அவர் என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். என்னது இது? இதுதான் சத்தியம். இந்த அறிவு நமக்கு வேணும். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறார், நம்மளை மட்டும்தான் சோதிக்கிறார். என்ன பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க, என்னைய மட்டும் கர்த்தர் நினைச்சார், சோதிக்கிறார். பைபிளில் போட்டிருக்கு, உன்னைய நேசிக்கிறாரு, மற்ற எல்லாரையும் வெறுக்கிறாராம். இப்போ ஈசாக்கின் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஒருத்தன் தான் சேஷ்டபுத்திரனாக இருக்க முடியும். அந்த புத்திர பாகத்துக்கு தகுதியாக பிறந்தவன் யாரு? ஏசா. ஆனால் தேவன் யார் பட்சத்தில் இருக்கிறார்? யாக்கோபு. அதனால பாருங்க, ஆண்டவர் இந்த ஏசாவுக்கு போய் சேர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு வாங்கி கொடுக்குறாரு? யாருக்கு பிடுங்கி கொடுக்குறாரு? அது எப்படி நடக்குது பாருங்களேன். அந்த நிகழ்வு நீங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இவன் கூழ் காய்ச்சுறான், அவன் வந்து கூழ் கேட்குறான், இவன் சேஷ்டபுத்திர வாங்க கேட்குறான், அவன் அது என்னத்துக்குன்னு அவன் கேட்குறான். ஏன்னா நாளைக்கு அவன் கோர்ட்டில் கேஸை போட்டு, என்ன தேவனே நீ நீதி உள்ளவர், ஏன் சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி பிடிங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? அதனால் அவர் முன்கூட்டியே வேறு நிறையா பிளான்லாம் என்ன செய்கிறாரு? ஒர்க் அவுட் பண்ணுறாரு. எப்படி? பசியோடு வர வச்சு, கூளை கேட்க வச்சு, சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்க வச்சு, அது எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். இவன் தான் சொன்னான், அது எனக்கு என்னத்துக்கு, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வச்சுக்கொள்னு இவன் தான் சொன்னான். பார்த்தீங்களா? இவன் நம்ம வழக்கமாக சொல்லும்ல, சும்மா சொன்னேன் நான். அதே மாதிரி தான் வர்றான். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து, அப்பா சேஷ்டபுத்திர பாகத்தை தர்றேன்டா, போய் வேட்டையாடிட்டு வாடினோடனே இவன் என்ன சொல்லியிருந்துருக்கணும்? எப்பா ஏற்கனவே நான் தம்பி கொடுத்துட்டேன், வேணா வேட்டையாடிட்டு வாரேன், ஆனால் தம்பியை கூப்பிட்டு ஆசீர்வதிங்கன்னு தானே சொல்லியிருக்கணும். இவன் வேகமா வில்லை அம்மையும் தூக்கிட்டு ஓடுறான். இது எல்லாத்தையும் யார் பார்க்குறா? இப்போ அம்மா என்ன சொல்கிறா? ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வாடா. அவன் மான் கறி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா என்ன செய்யுது? ஆட்டுக்கறியை அவருக்கு பிரியமானபடி சமைச்சு என்ன செய்யுது? கொடுக்குது. இவன் போகிறான், தடவி பார்க்குறான், சொல்கிறான். சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசா. அரைவாசி கண்டுபிடிச்சிட்டான்ல. ஆனாலும் பாருங்க, கர்த்தர் ஈசாக்கை சாப்பிட வச்சு மனசார ஆசீர்வதிக்கிறான். ஒரு டவுட்டில் பாதியவாது ஆசீர்வதிச்சிருந்துருக்கணும்ல. ஒரு டவுட் இருக்குது, இவனை பாதி மட்டும் நம்ம என்ன செய்வோம்? ஒருவேளை இன்னொருத்தன் வந்தான்னா நம்ம என்னன்னு கிளியர் பண்ணணும். அவன் வந்தான், இவன் என்ன சொல்கிறான்? நான் ஒன்று கூட உனக்காக
பைபிளில் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்கு. கண்டிப்பாக ஏசா திட்டிருப்பா, நீ எல்லாம் ஒரு அப்பாவா? எவன் வந்து கேட்குறான், எவன் சத்தம்னு கூட உமக்கு தெரியாது, கண்ணு தெரியலைங்கிறதுக்காக இப்படியா அப்படின்னு கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பான். ஆனால் இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறது யார்? கர்த்தர். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறனால நமக்கு தான் சாதகமாக காரியம் என்ன செய்யும். அதனால உதறாதீங்க, பதறாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நினச்சபடி காரியம் நடக்கலைனாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக தான். பத்தியலா ஒத்துக்கிட மாட்டோம். நான் சொல்கிறது புரியுதா? எப்போ நமக்கு பதட்டம் வருதுன்னா அது நமக்கு கிடைக்கணும்னு நம்ம நிர்பந்திக்கிறதுல தான். புரியுதா? இந்த கிரிக்கெட்லலாம் அடின்னு அடித்து 99 ரன்னுக்கு வந்துடுவாங்க. அந்த 100வது ரன்னில் அவுட் ஆயிடுவாங்க. ஏன் இவ்வளோ அடித்தவனுக்கு ஒரு ரன் அடிக்க முடியாதா? என்ன பிரச்சனை? நிர்பந்தம். நம்ம இந்த ஒரு ரன் அடிச்சாகணும், செஞ்சுரி போடணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே வந்தோடனே இவனுக்கு கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் நம்ம நிறைய பேருக்கு இது நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவருக்கு சித்தமானால் இது நடக்கும். ஒன்று நிச்சயம், இது என்னை சுற்றி நடக்கிற எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடக்குது. இந்த விசுவாசம் யாருக்கு உண்டோ அவங்க எதை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க, கவலையப்பட மாட்டாங்க. எனக்கு அந்த விசுவாசம் நிறையா இருக்குது. பக்கத்தில் பார்த்துக்கலுங்க, உனக்கு அந்த விசுவாசம் இருக்கான்னு கேளுங்க. இருக்கா? உங்களுக்கெல்லாம் அந்த விசுவாசம் இப்பயாவது வந்துருச்சா? உங்களை சுற்றி நடக்கிறதெல்லாம் யாருக்கு சாதகமாக தான் நடக்குது? நீங்கள் நம்பலைன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நம்ம மனசை தான், அதாவது நம்ம மனசில் இருக்கிற ஒரு கணக்கைத்தான் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். புரியுதா? ஆமாம். நம்ம மண்டை என்னங்க மண்டை? அவருடைய வழிகள் எவ்வளவு உன்னதமானவை. அதனால தான் வேதம் சொல்லணும், வழியை கர்த்தருக்கு, அவர் உனக்கு காரியங்களை என்ன செய்வார். அதனால் நமக்கு நம்ம ஒரு வேளை போட்ட கணக்குப்படி நடக்குதோ நடக்கலையோ, நமக்குள்ள ஒரு விசுவாசம் வேணும். எல்லாமே எனக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் இஸ்ரவேலை காக்கிறவர் உலகத்தை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லைன்னா போட்டிருக்கு பைபிளில். அங்கே நீங்கள் அந்த எக்ஸ்க்ளூசிவை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். புரியுதா? எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம்? எனக்குன்னு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீ. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் எக்ஸ்க்ளூசிவ். இன்க்ளூசிவ்னா எல்லாரையும் சேர்த்தது, எல்லாரையும் உள்ளடக்கியது. ஆண்டவர் பைபிளில் வாக்கு தத்தங்களை எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறார். புரியுதா? ஆமாம். அப்போ இந்த வாக்கு தத்தம், இந்த இஸ்ரவேலை காக்கிறவர் பாருங்க, அண்டத்தை காக்கிறவர், அண்டமெல்லாம் காப்பவனே, அப்படியா? இல்லை, அவர் என்னை காக்கிறவர், அவர் இஸ்ரவேலை காக்கிறவர். நோட் த பாயிண்ட் யுவர் ஆனர். நாளைக்கு எவனும் ஆண்டவர் மேலே என்ன நீர் அநீதியாக செய்கிறீன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அதனால் ஆண்டவர் முதலே தெளிவுபட்டே, நான் இஸ்ரவேலின் தேவன், நான் கர்மேலின் தேவன். அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு சாதகமாக தான் எல்லாம் என்ன செய்யும், நடக்கும். ரெண்டாவது, தனிமையில் பயம் இருக்காது. யாக்கோபின் வாழ்க்கையிலேருந்து தான் பார்க்குறோம். ஆதியாகமம் 28:11 ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடியினால் அவன் ராத்தங்கி அங்கே இருக்கிற கற்களை ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். பாருங்க, காலையில் இந்த சேஷ்டபுத்திர பிரச்சனை நடக்குது. அண்ணன் தம்பி மேலே ரொம்ப கோபமாயிட்டார். உடனே மம்மி டேடி என்ன செய்கிறாங்க, இவன்கிட்ட பேசி நீ கொஞ்ச நாளைக்கு மாமா வீட்டுக்கு போங்கிறாங்க. மாமாவே பார்த்ததில்லை இவன். மாமா வீட்டை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது. மாமா வீடு எங்கே இருக்குன்னே தெரியாது. கிளம்பி போயிட்டான். ஒரு எதில் போனான்னு தெரில, ஒரு உற்சாகத்தில் போயிட்டான். இருட்டுதுங்க. எப்படிங்க, இவன் புறப்படும் போது
இருட்டும்னு கூட நினச்சிருந்துருக்க மாட்டான். நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு? போங்கிறாங்க, அவன் கிளம்பி போகும்போது ஒரு வேளை 1 மணி 2 மணி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வெயில் நல்லா பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நினைப்போம்? போவோம். போகிறான் ஒரு 4 மணி நேரம் நடந்து போனதுக்கப்புறம் ரொம்ப தூரம் போயிட்டான், வனாந்திரம். அங்கே பார்த்தா ஆள் நடமாட்டமே இல்லை, பயங்கர வனாந்திரம். ஒரு மரஞ்செடி புல்லு கூட கிடையாது, அது அப்படி ஒரு வனாந்திரம். 6, 7, 8 இருட்டிருச்சு, இருட்டு. அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்துச்சா அமாவாசையாக இருந்தாச்சான்னு தெரில. ஆனால் பொதுவாக இந்த மாதிரி நமக்கு சோதனை வரும்போதெல்லாம் அது அமாவாசையாக தான் என்ன செய்யும், இருக்கும். அதனால் பயங்கர இருட்டு. வேதம் சொல்லுது, அவன் ஒரு கல்லை தலைக்கு வச்சு நைட்டெல்லாம் பயத்தில் கண்ணு மூடி பிதுங்கி அப்படியே கொட்டை முழிச்சுக்கிட்டு இருந்தான். எப்போ வரைக்கும்? காலையில் ஒரு 5 மணி வரைக்கும். அதுக்கப்புறம்தான் அவனுக்கு தூக்கம் வந்துச்சு. அப்படியா போட்டிருக்கு? படுத்தான், நித்திரை பண்ணினான். இப்போ யோசித்து பாருங்க, இங்கே ஏசாவை போட்டிருந்துச்சுன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா ஏசா வேட்டையில் வல்லவன், வனசஞ்சாரி. ஒருவேளை சிங்கம்புலி கரடி வந்தால் கூட அவனால் சமாளிக்க முடியும். நம்ம ஆளுக்கு முடியுமா? நமக்கு முடியுமா? ஆனால் இவனுக்கு அன்னைக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. பக்கத்தில் கண்ணில் பாருங்க பயம் இருக்கான்னு. பயத்துக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுங்களா? அந்த ஃபீலிங் லோன்லினஸ், அந்த தனிமையை உணரும் போது தான். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தனிமையை உணரும் போது தான். கூட்டத்தோடு இருக்கும்போது நம்ம பயப்படவே மாட்டோம், தெரியுமில்ல? நம்ம தான் வீரன். ஆனால் இந்த காரியத்தை நான் தான் செய்யணும் அப்படிங்கும்போது தான் நமக்கு பதட்டமாகிறது. ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாருங்கிற அறிவு இருந்தால் எனக்கு இயல்பாகவே என்ன இருக்காது. அதாவது பயத்தை உள்ளே வச்சுக்கிட்டு அப்படி தைரியமாக நடிக்கிறது வேற, பயமே இல்லாத ஒரு மனசு வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. அதனால் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாருன்னு அறிவு இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்காது? தானியலை பார்க்குறோம், தைரியமாக சிங்க கபிக்குள்ளே என்ன செய்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்குறோம், தைரியமாக. அவங்க எந்த பிரச்சனையை பற்றி கவலையே படலை. அப்படியே வாங்க போவோம் பாருங்க. என்ன, யார் என் கூட இருக்கிறா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரு. சரி, பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்பி விடுங்க பார்க்கலாம். 3வது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால மிக மோசமான மனிதர்களையும் நாம் சமாளிக்க முடியும். மிக மோசமான மனிதர்களையும் நம்ம யாக்கோபின் வாழ்க்கையிலேருந்து நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். யாக்கோபு எங்கே போய் அடைக்கலம் புகுந்தான்? லாபான். லாபான் நல்லவனா கெட்டவனா? அவங்க வீட்டுக்கு அவன் நல்லவன் தான். ஆனால் இவன் மருமகன். பொதுவாகவே மருமகளுக்கு மாமியார், மருமகனுக்கு மாமா, அல்லது மாமாவுக்கு மருமகன், மாமியாருக்கு மருமக, இதெல்லாம் ஹீரோ வில்லன் மாதிரி. ஒருத்தர் தங்களை ஹீரோவாக நினச்சிக்கிடுவாங்க, எதிர்பார்ட்டியை வில்லனாக நினச்சிக்கிடுவாங்க. அது மாதிரி இங்கேயும் இந்த லாபானை சமாளித்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார் என்பது தான். இந்த லாபானை பற்றி அவன் ஒரு விஷயம் சொல்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 31:7 உங்கள் தகப்பன், அதாவது அவங்க பிள்ளைகள்கிட்ட சொல்கிறான், ஏன்னா தன்னுடைய மனைவிமார்கள்ட்ட சொல்கிறான், உங்கள் அப்பா என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார், ஆனாலும் அவர் எனக்கு தீங்கு செய்ய தேவன் என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்ல பாருங்க. அவர் எனக்கு தீங்கு செய்ய தேவன் என்ன செய்யல, இடம் கொடுக்கவில்லைன்னா அவன் எவ்வளோ பெரிய தீமையான ஆள்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனால தான் இவன் அங்கேருந்து புறப்படும் போது கூட மாமட்ட என்ன செய்யலை, சொல்லலை.
ஏன்னா விடமாட்டார். பின்னாடி துரத்தி வர்றாரு. வந்தா என்ன சொல்றாரு, நான் என்ன வேணாலும் அவனை செஞ்சிருப்பேன், ஆனால் தேவன் நேற்று ராத்திரி சொப்பனத்தில் என்கிட்ட வந்து சொன்னார், நன்மை அன்றி தீமை எதுவும் பேசக்கூடாதுன்னு, அதனால நான் அமைதியாக போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ எவ்வளோ மோசமான ஆள். ஆனால் அந்த ஆளையும் யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, சமாளித்து அந்த ஆள் கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தையே பிடுங்கிட்டு அந்த ஆளுடைய 2 மகளையும், எப்படி அதுக்கெல்லாம் திறமை வேணும்ல, 2 மகளையும் கூட்டிக்கிட்டு சம்முன்னு கிளம்பி ராஜா மாதிரி எங்கே வராரு, கானான் தேசத்துக்கு வராரு பாருங்க. அதனால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் எவ்வளவு மோசமான ஆளையும் சமாளிக்கலாம். எவ்வளோ நல்ல செய்தி இல்லை? ஆமாம், புருஷன் எவ்வளோ மோசமான குடிகாரனாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரரு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, ஓனரு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, மேனேஜரு சூப்பர்வைசரு எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசுத்துறை அதிகாரிகள் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் யாரையும் என்னால் சமாளிக்க முடியும். 4வதாக, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார். அவரே நம்ம என்ன செய்வார்? ஆதியாகமம் 28:15 பாருங்க. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை. ஆமாம், இப்போ இவன் புறப்படுறான். நான் சொன்னேன்ல, ஒரு இடத்துல படுத்து தூங்குனான்னு சொன்னேன்ல, அந்த வழியாத்தான் இதுக்கு முன்னாடி யார் போயிருக்கா? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க அதே லாபான் வீட்டுக்கு தான் என்ன செய்கிறாரு? எப்படி போனாரு? ஏகப்பட்ட வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், அப்படி போனாரு. அவருக்கே அது ஒரு சவாலான ஒரு பயணம். அதனால தான் ஆதியாகமம் 24:48 தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு எஜமானுடைய சகோதரன் குமாரத்திய அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன்கிறார். புரியுதா? அவருக்கே சவால். அப்படி ஒரு பாதை, அப்படி ஒரு பயணம். என்னன்னா, திசையே தெரியாது, வழி தெரியாது, ரூட்டு தெரியாது, ஆனால் போய் சேரணும். பாருங்க, அப்போ கர்த்தர் யாக்கோபிட்ட சொல்கிறார், நான் உன் கூட இருந்து உன்னைய நேராக கூட்டு போவேன், கரெக்டாக நான் திரும்ப உன்னைய இந்த கானான் தேசத்துக்கு என்ன செய்வேன்? கொண்டு வருவேன். நல்லா உன்னை விளங்கிக்கோங்க, இதுவரைக்கும் நம்மளை வழி நடத்தி வந்தவர் கர்த்தர், இனிமேலும் அவர்தான் நம்மை வழி நடத்துவார். அவர் நடத்துகிற வழியில் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். எவ்வளோ அருமையாக எலியேசரை நடத்தினார் பாருங்க. போகிறான், கிணத்துல நின்று எப்படி என்னன்னு அவனுக்கு தெரில, இதுதான் ஊரானே அவனுக்கு தெரில. ஒரு அடையாளம் கேட்குறான். இங்கே வர்ற பெண்ணிட்ட நான் தண்ணி கேட்பேன், எந்த பெண் தண்ணி கொடுக்குறாளோ. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி தேவனுடைய கிரியை இருக்குது பாருங்களேன். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு பார்த்த ரெபேக்காள் குறுக்கு வலிக்குன்னு சொல்லி குப்புறப்படுத்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம இங்கே இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்போமான்னு கூட எனக்கு தெரியலை. தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். அவன் இப்போ வேற ஒன்றும் இல்லை, அவன் 4 ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வரா. இவர் கேட்குறாரு, ஏம்மா எனக்கு யாராவது தண்ணி தாங்க. நான் தாரேன் 4 முந்திக்கிட்டு இருந்துச்சுன்னா இவர் யாரங்க செலக்ட் பண்ண முடியும்? யோசித்து பாருங்க. அவளை மட்டும் கூட்டு வந்திருக்கு. ஒருவேளை அவளுக்கு ஃப்ரெண்டு இருந்திருப்பா போல, அன்னைக்கு அவளுக்கு தலைவலியாக இருந்திருக்கும். அதனால் நீ போடி, நான் வரல அப்படின்ட்டா. இவன் மட்டும் ஒத்தையில் வர்றாங்க. அப்படிலாம் வரமாட்டாங்க சாதாரணமாக, ஊரோட சேர்ந்தா என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா ஊருக்கு வெளியே இருக்குது இந்த நேர்த்தியாக. அதனால் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, என்னமோ நம்ம மட்டும்தான் பனைமரத்தில் ஏறி பதனி எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காதீங்க.
ஏற்றி விட்டது யாரு? அவர் இறக்கி விடுவார். மேலேருந்து கீழே பார்த்து குதிச்சிடாதீங்க. நீங்கள் நிறையா நேரம் பயத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னே நமக்கு தெரியலை. பயப்படாதீங்க, நிதானமாக இருங்க. ஏற்றி விட்டது கர்த்தர். நீட்டாக அவங்கள என்ன செய்வார்? இறக்கி விடுவார். பாருங்கள், வழிகாட்டியினுடைய தகுதி என்ன? எல்லா வழியும் அவருக்கு என்ன செஞ்சுருக்கணும்? புரியுதில்ல உங்களுக்கு? சொல்லுங்கள், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா? அவருக்கு முக்காலமும் தெரியும், கடந்த காலமும் தெரியும், நிகழ்காலமும் தெரியும், வருங்காலமும் அவர் நம்மை நேர்த்தியாக நடத்துவார். அது மாதிரி சரி தவறு எதுங்கிறத காட்டுறவர் தான் அந்த வழிகாட்டி. ஒருவேளை நம்ம தவறு செஞ்சாலும் அவர் திரும்ப நமக்கு ஒரு பாதை என்ன செய்வார்? காட்டுவார். அவர் தான் யார்? வழிகாட்டி. வழிகாட்டியினுடைய இலக்கு என்ன? நம்மளை சேர்க்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? கொண்டு போய் சேர்க்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சேர்க்க வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை சூப்பராக கொண்டு போய் சேர்ப்பார். ஆமாம். என்ன? சரி, ஓகே. அடுத்த 5வது, அதான் இதுதான் கடைசி. முதல்ல என்ன சொன்னேன்? நமக்கு சாதகமாக தான் எல்லாம் நடக்கும், ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். 2வது, பயம் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் நமக்கு என்ன இருக்காது? 3வது, எவ்வளோ மோசமான ஆட்களையும் நம்மளால் சமாளிக்க முடியும், ஏன்னா கர்த்தர் நம் பட்சத்தில் என்ன செய்கிறாரு? 4வது, அவர் நம்மை வழி நடத்துவார். அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. கடைசி 5வது, அவர் நம் பட்சத்தில் இருக்கிறனால நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறதுனால சொல்லுங்கள், எல்லாமே என்ன செய்யும்? இப்போ இவங்க அப்பாவுக்கு 2 பிள்ளை, தாத்தாவுக்கு 1 பிள்ளை. வாக்கு தத்தத்தின்படி, வாக்கு தத்தத்தின் பிள்ளைகள் என ஆவிக்குரிய சந்ததி இதுதான். அப்பாவுக்கு 1 பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்கு 2 பிள்ளை. ஆனால் யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளை? 12 + 1 13 பிள்ளை. அப்போ எதை பெருக வச்சிருக்காரு? சந்ததியை. இப்போ யாக்கோபை எவரா தொட முடியுமா? வெயிட்டாக இருக்கார். ஈசாக்கு கூட விட்டு கொடுத்தான். ஏன்? அவனுக்கு 2 பிள்ளை. ஒருத்தன் வீட்டிலே இருக்க மாட்டான், இன்னொருத்தன் பயந்தாங்கொல்லி யாக்கோபு. இவங்கள வச்சுட்டு ஈசாக்கு சண்டைக்கு போக முடியுமா? அதனால் போனால் போகட்டும் போடா அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டார். இது ஒரு அற்புதமான வெளிப்பாடாக இருக்குன்னு. இப்போ சொல்லுங்கள், யாக்கோபு எதாவது விட்டு கொடுப்பானா? வந்து பாடுறா, எனக்கு பின்னாடி எத்தனை பிள்ளைகள் இருக்காங்க? 12 ஆண் மக்கள், 1 பெண் பிள்ளை. அப்புறம் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கும் போது பாருங்கள், ஆதியாகமம் 30:42, ஆதியாகமம் 30:42, பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனமானவைகள்லாம் வெளியே, பலமுள்ளவைகள்லாம் உள்ள. கர்மேலில் இருக்கிற விசுவாசிகள்லாம் எப்படி விசுவாசிகள்? பலமுள்ள விசுவாசிகள். அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். என் பிள்ளைகள் பலமுள்ளவர்கள், அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். என் பிஸ்னஸ் பலமுள்ள பிஸ்னஸ், அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 43 வசனம் பாருங்க. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். பாருங்க, திரளான. எல்லாரும் சொல்லுங்க, திரளான. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? மிகுதியின் ஆண்டு. மிகுதியின் ஆண்டு. எதெல்லாம் ஆண்டவர் மிகுதியாக தருவேன்னு சொன்னார்? 10 காரியம். மிகுதியான பலன், மிகுதியான ஞானம், மிகுதியான சம்பாத்தியம், மிகுதியான ஆகாரம், மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும், மிகுதியான செழிப்பு, மிகுதியான அற்புதங்கள், மிகுதியான விசுவாசிகள், மிகுதியான காணிக்கை, அப்புறம் மிகுதியான பலன்கள் பரலோகத்தில். பார்த்தீங்களா? விழுந்தடிச்சு எழுதாதீங்க. இதைத்தான் 1ஆம் தேதி எழுதணும். அதை போய் எடுத்து பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். ஆண்டவருடைய வாக்கு உண்மை உள்ளது. ஆண்டவர் மிகுதியாக தருவேன்னு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு? சொல்லி இருக்கிறாரு. ஆகவே நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும்.
இந்த 5 காரியங்களை நீங்கள் அறிக்கையிட்டுக்கிட்டே இருங்க மனப்பாடம் பண்ணி. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால எல்லாம் எனக்கு சாதகமாக கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறனால எனக்கு பயமே இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறனால எவ்வளோ மோசமான ஆட்களையும் என்னால் சமாளிக்க முடியும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறனால அவர் என்ன அழகாக வழி நடத்துவார், வழி காட்டுவார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறனால என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும். மனப்பாடம் பண்ணுங்க. கடைசியா முடிவுரை ஆதியாகமம் 32:10 பாருங்களேன். ஆதியாகமம் 32:10 அவர் சொல்றாரு, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனானேன். பரிவாரம்னா ஒரு ராஜாவுடைய சொத்து தான் பரிவாரம். சொல்லுவாங்கள்ல கதைகளில், படை பரிவாரத்தோடு ராஜா வந்தார்னு. அப்போ 2 பரிவாரம்னா என்ன அர்த்தம்? 2 ராஜா உடைய சொத்து இவனுக்கு கிடைச்சிருக்குது. பாருங்க, வெறும் கோலும் கையுமா இந்த யோர்தானை கடந்து போனேன். கர்த்தர் கூட இருந்தா அவ்வளோ பெருசாக கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பரிவாரங்களாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. வெறும் கையாய் கடந்து சென்றே 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறும் கையாய் கடந்து சென்றேன் 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. தயை என்னை கைவிடல. வெறுங்கையாய் கடந்து வந்தேன் 2 பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் கடந்து வந்தேன் 2 பரிவாரங்கள். ஓஹோ ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோகே ஏல் எல்லோகே ஏல் உம்மை துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு சாதகமாய் எல்லா காரியங்களையும் செய்து முடிப்பார். ஓ, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் பயம் இல்லை. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் எந்த மனிதர்களையும் என்னால் கையாள முடியும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால் அவர் என்னை வழி நடத்துவார். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடினால என்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருகும், என்னுடைய நற்கிரியைகள் பெருகும். ஓ, சபையிலே ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். ஓ, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வாதம் பெருகும். நல்ல பிதாவே, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்து எங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவரே அனுப்புகிறீர் ராஜா. இந்த வாக்குத்தத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த வசனத்தை நாங்கள் தியானித்து இந்த மாதத்தில் நாங்கள் அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.